வணக்கம் என் அருமை நண்பர்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், ஊமச்சிகுளம், மதுரை 14. நம்ம துணி கடை தரமான துணி வந்து இறங்கியிருக்கு. இந்த கோடை காலத்தில் போய் எடுத்து அருமையாக இருங்க. சுற்றுலா வந்துருக்கு நண்பர்களே. குள்ளாகலாம் எல்லாம் இருக்குது நம்ம கடையில். நம்ம ஊமச்சிகுளம் அழகன ரோட்டில் இருக்குது. வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன பசங்க பார்த்தீங்கன்னா, சுட சுட சும்மா நாட்டுக்கோழி ஆவி பறக்க பறக்க உப்புச்சார் நண்பர்களே. இது எதுக்கு அந்த உப்புச்சார்? அந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சளி பிடிக்கும். வெயிலும் கோடையும் சேர்ந்து அடிக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, அருமையான ஒரு நாட்டுக்கோழி, ஒரு 3/4 கிலோவில் சின்ன வெட்டைக்கோழி வாங்கிட்டு நண்பர்களே. அந்த வெட்டைக்கோழியை அப்படியே முழுசாக போட்டு உப்புச்சார் வச்சாச்சு. அவ்வளோதான். ஒரே ஒரு சின்ன ஒரு முட்டைக்கோழி அவ்வளோ இனிமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இல்லைங்க, எப்படி ஊற்றுறது? சாரை ஃபஸ்ட்டு டம்ளரில் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஊற்றியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரிய முடியும். சும்மா ஆத்தங்கரையே கேட்டுப்பாரு, சும்மா அருமையாக அது சொல்லும் அந்த பல்லாமேட்டை கேட்டுப்பாரு. நண்பர்களே, உப்புச்சாறு மாதிரி ஒரு எனக்கு உடம்புல அவ்வளோ சளி நண்பர்களே. 2 நாளாக எனக்கு இருமல், சளி, காய்ச்சல். நேற்று அதோட பெயிண்ட் அடிக்க போயிட்டேன் நண்பர்களே. அங்கே போய் தண்ணி குடித்தேன் அந்த வீட்டை, அதுவும் சேரல. ஆஹா, இது யாருன்னா சருமிக்கு. மதுக்கு இங்கே இருக்குடா. இந்தா ஓரமாகி எடுப்பா சருமி. இந்தப்பா, ஏய் சருமி எடுக்க சொல்லிடு. இப்படிப்பா எடுப்பா. ஓகே, உனக்கு ஊத்தோடா அப்பா. இல்லை 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 இல்லை, சுட சுட கொதிக்குது நண்பர்களே. யாரு பாரு? நண்பர்களே, பார்த்தீங்கன்னா தரமாக இன்னைக்கு ஒரு நாட்டுக்கோழி உப்புச்சாரு நண்பர்களே. நம்ம அப்படியே குடிச்சிருவோம். மது, உனக்கு என்னடா வேணும் இப்போ? எடுத்துக்க. உனக்கு இது வேணுமா? மிளகு வேணாப்பா. இங்கே வாரு. ஆச்சி மிளகுத்தூள் அவ்வளோ நல்லதுப்பா. மிளகுத்தூள் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ப்பா. அதுதான் அப்படியே சளி போகும். இங்கே வர்றாப்பா, சூப்பராக இருக்கு நண்பர்களே. நண்பர்களே, நீங்களும் உங்கள் வீட்டை வாங்கி தயவு செய்து சின்ன கோழியை வாங்கி தயவு செய்து குடிங்க. செம்ம டேஸ்டாக இருக்கு. ஆஹா நண்பர்களே, அடியா அப்பா, புது கல்யாணம் பண்ணாத மாதிரியே இருக்கு நண்பர்களே எனக்கு. அதனால் எனக்கெல்லாம் கல்யாணம் எப்படி சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி நண்பர்களே. எது எக்ஸாம்பிள் அடடா இல்லைப்பா, எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகணும்னு நினச்சேன். என் மூஞ்சியும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வாழ்றவர். அன்னைக்கு அந்த சந்தோஷம், ஆக நம்மளே ஒரு பிள்ளை கல்யாணம் போட்டு அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்கு. இந்த டேஸ்ட், நான் அந்த டேஸ்ட் சொல்கிறேன். ஆஹா ஆஹா, சுடுது அப்புறமே சாப்பிடுவது. அதுக்குள்ள சாப்பிட்டு அப்பா. அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அன்பளே, செம்ம டேஸ்டாக இருக்கும். கோழி கால் தான் செம்ம டேஸ்டாக இருக்கும். அதோட கோழி கால் தான், நாட்டுக்கோழி கால். ஆஹா, குடி சுடுது. கிளாஸோட குடி. 2 கிண்டு கிண்டி எடுத்து சாப்பிடுவீங்க. 1 2 கிண்டிட 2 கிண்ட. கிறுக்கு போயில சளி பிடிச்சிச்சு நம்மளே.
வெறும் கோழி காலாடிடா மீசம் பண்ணி நாட்டு கோழி காலு செம்ம டேஸ்ட் இருக்கும். நாங்க கறி பார்த்து வச்சிருந்தேன் எடுத்துட்டாரா? என்ன பண்ற? நல்ல மிளகு வெள்ளைப்பூடு சீரகம் தூக்கலாக இருக்குது ஆச்சி மிளகுத்தூள் பட்டாசா வச்சுடி ஒன்றும் பண்ண முடியல. இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் மீசம் பண்ணி எனக்கு வேணும் சொல்ல போனாலும் தெரியல. ஆமாம் இல்லை மாறி மாமா கலர் மாறிமா ஐயா கிரிக்கெட் பிளேயர் தானே யாரு? நானு இன்னுமே மட்டும்தான் நான் விட்டுக்கோங்க. உருமுறை சளி அவ்வளோ சளியா அவ்வளோ சளியா அது ஒழிக்கிட்டே உட்காந்துலையா? அப்பா நான் 2 எலும்பு தான் இருக்கு. உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் விட்டுன்னு வருது. 2 கால் தான் இருக்கு. மது கனெக்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு. இங்க ஒண்ணு புள்ளி புள்ளியா ஒண்ணு கடிச்சு தோல் எண்ணிக்கிட்டே இரு. அப்பா உள்ள இறங்கிட்டே அம்மா என்ன பார்த்தா ஆத்தா நைட்டு முழுக்க ஒரே இருமல் ஒரே தும்மல் சளி நெஞ்சு சளி வச்சு போச்சு. அதுதான் நம்மளே விடிஞ்சு விடியாமல் எந்திரிச்சு ஓடி போய் நம்ம சதீஷ் அண்ணன் லேடிஸ் கழிச்சு சதீஷ் அண்ணன் பாப்பா விடிஞ்சும் விடியாமலும் நைட்டு யாராச்சும் போய் வாங்குவாங்களாப்பா? கடை இருக்குமா? அப்பா இது வேணுமாடா? சரா ஏன்னா என் மகளுக்கு தெரியாமல் நான் திங்கவே மாட்டேன் அந்த பிள்ளை கேட்காம. இஞ்சோரு கண்ணில் கண்ணி தண்ணி கண்ணில் கண்ணி தின்னுவதா கண்ணீர் வருதா? வரல. கல்லடிச்சும் கிக்கில்லை உன்னை காதல் பண்ணியும் சொக்கில்லை கண்ணமுன்னா கனவுல நீ தானே. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு இன்பமாக அருமையாகவும் இருக்குது. இந்த நாட்டு குடிச்சு போய் இல்லை பட்டை தவிர ஆஹா
பட்ட வத்த குழம்பு பக்குவமா செஞ்சு. மதுக்கு இப்படி ஒரு பட்டாளத்தில் இருந்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அப்பா பாப்பா தூ சாப்பிடுவோம். ம் கால் வயசு வேண்டாமா? காணும் இது என்ன வெறும் என்ன கொலையெல்லாம் கிடக்கு? இது என்ன அது பூரா கொலையா? இந்த வேப்பங்கள பாருங்க நம்மளே, இது என்னம்மா? கொத்தமல்லி கருவேப்பில்லை கொலைகளெல்லாம் இறங்காதோ? கருவேப்பிலை சாப்பிட்டா சளி இறங்கும். முடி நல்லா வளருப்பா. சளி இறங்கும் ஃபஸ்ட்டு கருவேப்பிலைக்கு, சரிம்மா? எனக்கு முடி நிறையா இருக்கு, இந்த மாதிரி தெரியல. இருக்கு மண்டு மண்டு வலிக்குது. பினிஷுடு என்னடு? பினிஷுடு. அடுத்ததான் முடிச்சு பண்ணுவான். சரி, அந்த மனசுதாயா மதுவுக்கு, அந்த மனசுதாயா மதுவுக்கு. இந்திரா சாமி சாப்பிட்றேன். ஓகே நண்பர்களே, ஒரு அருமையான நாட்டுக்கோழி வீடியோ, சூப் வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா விளக்கமான சிறப்பு பண்ணி நீ அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. தயவுசெய்து மெதுவாக வண்டி ஓட்டி போங்க. யாருமே சாராயம் குடிக்காதீங்க. முடிஞ்ச அளவு மதுவை குறைங்க. எல்லோரும் ஹெல்மெட் போட்டு மதுவை குடிக்காதீங்க. ஐயோ அப்பா சாரி, மது குடிக்காதீங்க. நல்லா இருங்க. சாரி அம்மா, மனுஷரா. மது குடிக்காதீங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு. மது குடிக்காதீங்கன்னா சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன். குடிக்கக்கூடாது சொல்லுப்பா. அங்கிள் குடிக்காதீங்க, அண்ணன் அங்கிள் குடிக்காதுன்னு சொல்லுங்க. சொல்லியா? இங்கே வரு. குடிக்க சொல்லு. யாரும் குடிக்காம குடும்பத்தை பாருங்க சொல்லு. யாரும் குடிக்காம குடும்பத்தை பாருங்க ப்ளீஸ். ஓகே மாதிரி யாருமே குடிக்காதீங்க. ஓகே. எங்க அப்பா மாதிரி அதை பத்தியா நான் குடிக்க மாட்டேன் போல. ஆமா, பெரிய உத்தமர். ஆமா உத்தமர். அங்கிட்டு போய் துப்பி போடா எங்க காரிச்சினி கமெண்ட்ல பேசாம இருக்கம்மா. சரி, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடுங்க. அப்பா